திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. ஏற்கனவே விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட்டை வாபஸ் பெற்றது வானிலை ஆய்வு மையம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விடுமுறை அறிவிப்பு. நாளை 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். ஈரோடு, கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. மீஞ்சூர் அருகே நாடோடி பழங்குடியினர் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். கும்மிடிப்பூண்டி GST சாலையில் ஆலை கழிவுநீரோடு கலந்து மழைநீர் தேங்கியிருப்பதாக மக்கள் புகார். ஆவடி மாநகராட்சி ராஜாமணி நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். நீரை வெளியேற்ற துரித நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். சென்னை கீழ்ப்பாக்கம் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலையில் தேங்கிய மழைநீர். குடியிருப்புகளுக்குள் மழைநீர் சென்றதால் மக்கள் அவதி. சென்னை வியாசர்பாடியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு. வடசென்னை பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். உரிய நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை தியாகராய நகர் பசுல்லா சாலையில் தேங்கிய நீர் அகற்றம். மின் மோட்டார்கள் உதவியோடு நீரை அகற்றிய மாநகராட்சி ஊழியர்கள். கனமழையினால் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் நீரில் மூழ்கிய 20,000 ஏக்கர் பயிர்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் கவலை. மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்க முதல்வர் உத்தரவு. 85,521 ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கியதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். 85,500 ஹெக்டேர் இதில் பாதித்திருக்கும் என்றும் கணக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இறுதிக்கட்டத்தில் SIR பணிகள். 6,41,00,000 வாக்காளர்களில் 6,04,00,000 படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம். SIR விவகாரத்தில் 2வது நாளாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு.
में रखा है। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए। மக்கள் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயங்குவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. விவாதத்துக்கு தயார், ஆனால் எதிர்க்கட்சிகளின் நிபந்தனைகளை ஏற்க முடியாது என அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். டிசம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் நாடாளுமன்றத்தில் எஸ்ஐஆர் குறித்து விவாதம். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் விவாதம் நடைபெறும் என்று அறிவிப்பு. சஞ்சார் சாத்தி செயலியை கட்டாயமாக்குவது மக்களை கண்காணிப்பதற்கே என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சட்டவிரோதமான நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தல். சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயமில்லை என்று மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கம். உளவு பார்க்கும் நடவடிக்கை என்ற குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு. தினத்தந்தி நாளிதழ் நிர்வாக ஆசிரியர் TER சுகுமாருக்கு கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தண்டையார்பேட்டையில் 39 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பு கட்டிடமும் திறப்பு. ரூபாய் 39.30 கோடி மதிப்பில் 79,000 சதுர அடி பரப்பளவில் இக்கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கட்டடத்தில் ஒவ்வொரு குடியிருப்பிலும் 450 சதுர அடி பரப்பளவில் பல்நோக்கு அறை, சமையலறை, குளியல் அறையுடன் கூடிய ஒரு படுக்கை அறை ஆகிய உள்ளமைப்புகளுடன் ஒரு தளத்திற்கு 16 குடியிருப்புகள் வீதம் 6 தளங்களில் மொத்தம் 96. முதல்வரின் கொளத்தூர் தொகுதியில் 10,000 போலி வாக்குகள் உள்ளதாக நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. இறந்தவர்கள் பெயர்களை நீக்கினால் திமுகவால் வெற்றி பெற முடியாது என்றும் விமர்சனம். இப்போ தமிழ்நாட்டிலே மொத்தம் 75 லட்சம் பேர் வருவதாக ஒரு உத்தேச கணக்கு சொல்லுது. அதில் உண்மைதான் என்னன்னா 2002 யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அந்த SIR வாக்காளர் திருத்தப்படி வாக்காளர் ஏற்கனவே வாக்குச்சாவடிப்படி இன்னும் உயிரோடவே இருக்காங்க. கொளத்தூர் தொகுதியில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கு. போலி ஆவணங்களை ஏற்று கட்சியின் தலைவராக அன்புமணியை அங்கீகரித்தது தவறு என மனு. புதுச்சேரியில் தவிக தலைவர் விஜயின் சாலை வளத்துக்கு அனுமதி மறுப்பு. பொதுக்கூட்டம் மட்டுமே நடத்திக் கொள்ளலாம் என்று காவல்துறை உத்தரவு. நான்காவது காசி தமிழ் சங்கமத்தை தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத். மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், எல் முருகன், ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் பங்கேற்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் விவகாரம். தீபமேற்ற அனுமதி வழங்கிய தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக கோவில் நிர்வாகம் மேல்முறையீடு. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்ட 300 கிலோ எடை கொண்ட மகா தீப கொப்பரை. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த. திருவண்ணாமலை மலை உச்சியில் திருக்கார்த்திகை மகாதீபம். லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளும் கார்த்திகை தீபத் திருவிழா. ஆன்மீக பேச்சாளர் சுமதி ஸ்ரீ, பக்தி பாடகர் வீரமணி ராஜு,
பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் வருகிற 3ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி முதல் உங்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் சிறப்பு நேரலை திருவண்ணாமலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.